வாசிக்கலாமா? சத்தமா வாசிப்பீர்களா? ஓகே, ரெடி. அப்பொழுது கர்த்தர் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, ஆண்டவர் நம்மளெல்லாம் பார்த்து சொல்றாரு, நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் அறிந்தேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பார்த்தேன்னு சொல்லிடாதீங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஆண்டவர் கேட்டாரு, ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். இதுதான் இன்னைக்கு என் செய்தியினுடைய தலைப்பு. இப்படிப்பட்ட தலைப்புகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா என்று தெரியவில்லை, ஆனால் இதுதான் தலைப்பு. இந்த யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் இந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்க உபத்திரவில் இருக்கிறாங்க, அதை ஆண்டவர் பார்க்குறாரு, கேட்குறாரு, அறிந்திருக்கிறாரு. இதுக்கு முன்பதாக ஆதியாகமத்திலேருந்து நடந்து வந்துச்சு பாருங்க ஸ்டோரி. அதில் ஆபிரகாமுக்கு அப்புறம் அவங்க எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? கானான் தேசத்தில் இருக்கிறாங்க. கானான் தேசத்தில் இருக்கும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபினுடைய சந்ததி வரும்போது யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த 12 பிள்ளைகளிலே ஒருவர் யோசேப்பு. யோசேப்பு கதை உங்கள் எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும். அதை சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை. இந்த யோசேப்பின் காலத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஃபெமைன் வருது, ஒரு பஞ்சம் வருது. எங்கே பஞ்சம் வருது? கானான் தேசத்தில் ஒரு பஞ்சம் ஏற்படுது. கானான் தேசத்தில் இப்போ யார் இருக்கிறா? யாக்கோபினுடைய அவங்க பிள்ளைங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்க? யோசேப்புக்கு சின்ன வயசுலேயே அவங்கள குழியில் தூக்கி போட்டு அவங்கள யாருக்கு விற்றாங்க? எகிப்தியருக்கு அடிமையாக விற்றுட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கே பஞ்சம் வந்தவுடனே அந்த பஞ்சத்தை பார்வோனுக்கு யோசேப்பு விளக்கின பிறகு, 7 வருஷம் இப்படி இருக்கும், 7 வருஷத்துக்கு உண்டான காரியங்கள்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, யாக்கோபினுடைய அவங்க குமாரர்கள் எல்லாரும் யோசேப்பை சந்திக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ எனக்கு இதில் ஒரு கேள்வி ஏற்படுது. இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கேள்வி ஏற்பட்டது. ஏற்கனவே கானான் தேசத்தில் தானே இருக்கிறாங்க, ஏன் மறுபடியும் கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு அடிமையாக ஆண்டவர் கொண்டு போறாரு? இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு வந்துச்சு. ஏற்கனவே கானான் தேசத்தில் தான் யார் இருக்கிறா? யாக்கோபு எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ இந்த யாத்ராகமத்தில் இஸ்ரவேலர்கள் பார்வோனிடத்துல அடிமையாக இருந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அவர் பார்க்குறாரு, கேட்குறாரு, அதை அறிஞ்சு கொள்கிறாரு. இது வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே கானான் தேசத்தில் இருந்தவர் மறுபடியும் எகிப்தில் கொண்டு போய் மறுபடியும் ஏன் கானான் தேசத்துக்கு கொண்டு வராருன்ற ஒரு கேள்வி எனக்கு ஏற்பட்டது. அப்போது அதில் 2 விஷயத்த எனக்கு ஆண்டவர் சொன்னார். என்னென்னா, ஃபஸ்ட்டு யோசேப்பு ஆண்டவருடைய பிள்ளை. அவனை என்ன பண்ணுறாங்கன்னா, தான் கூட இருந்த அந்த கோத்திரத்தார் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எகிப்தியருக்கு காசு வாங்கிட்டு வித்துடுறாங்க. எப்படி? அடிமையாக வித்துடுறாங்க. தம்பியே அடிமையாக விற்கிறாங்கன்னா அப்போ இவங்க என்னெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. தான் சொந்த தம்பியே அவன் கதற அவனை அடிமையாக, அண்ணா என்னை விட்டுருங்கண்ணான்னு சொல்லி கதற நேரத்தில் கொண்டு போய் எகிப்தியன் கையில் வித்துடுறாங்கன்னா அப்போ இவங்க என்னெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அடிமையாக வித்த யோசேப்போடு கூட ஆண்டவர் இருக்கிறார். இப்போ இவங்க எல்லாரும் அந்த பஞ்சம் வந்த பிறகு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆகுது? 7 வருஷம் பஞ்ச காலத்தில் அங்கே போகிறாங்க, அங்கே எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்தில் போய், ஏன்னா சாப்பாடு இல்லைல்ல, எகிப்தில் போய் அங்கே வளர ஆரம்பிக்கிறாங்க. வளர்னவுடனே அவங்க பெருக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பெருகினவுடனே அங்கே அப்போ பார்வோனாக இருந்தார் தெரியுமா, அந்த பார்வோன் என்ன செய்கிறாருன்னா, இவங்கள விட்டா
இவங்க நம்மளை விட உயர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த தேசத்தில், எகிப்து தேசத்திலே அடிமையாய் பிடித்து வைத்து கொள்ளுகிறார். இதை வச்சு எனக்கு ஒன்று தோணிச்சு. என்னன்னா, அடிமையா வித்த யோசேப்பு அந்த தேசத்தின் அதிபதியாகி உயர்ந்த நிலைமைக்கு வந்தான். ஆனா அடிமையா வித்தான் பார்த்தீங்களா, என் பிள்ளைய வித்துட்டியா அப்படின்ற காரியத்துக்காக இந்த வித்த கோத்திரத்தார் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாரும் அத்தனை வருஷம் அங்கே அடிமைத்தனத்துக்குள்ளாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு என்ன நடக்குது? அவங்க அங்கேருந்து கதறாங்க, அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் ஏதோ அவங்க என்ன கேட்டாங்கன்னு தெரில, நாங்கள் ஏதோ பண்ணிட்டோம், ஏதோ செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, இது பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டாங்களா என்னன்னு தெரில. அந்த கேட்கும்போது தான் அங்கே ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய கூக்குரலை கேட்டார். ஃபஸ்ட்டு பார்த்தாரு, அப்புறம் கேட்டார், அப்புறம் அறிந்தார். ஒரு பழமொழி இருக்குல்ல, கண்ணால் பார்க்குறதும் பொய், காதால் கேட்குறதும் பொய், தீர விசாரிப்பதே இதை வச்சு தான் அந்த பழமொழியை எழுதியிருப்பாங்க போல. என்ன செய்கிறாரு? ஃபஸ்ட்டு பார்க்குறாரு, அப்புறம் கேட்குறாரு, அப்புறம் அறிந்திருக்கிறாரு. ஸோ இதுதான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய டாபிக். இப்போ ஏன் ஆண்டவர் இங்கேருந்து கானான் தேசத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி வரும் இல்லைங்க, ஏற்கனவே அவங்க அங்கே தானே இருக்கிறாங்க, ஏன் கொண்டு போயிட்டு மறுபடியும் எகிப்தில் போய் எகிப்திலேருந்து மறுபடியும் அவங்கள மறுபடியும் நான் உன்னை கானானு கூப்பிட்டு போவேன், ஏன் இப்படி சுற்றி விளைக்கணுன்ற கேள்வி எனக்கு வந்துச்சு. அப்போ ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்தார். ஆபிரகாம கிட்ட ஆண்டவர் வாக்கு பண்ணும்போது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அதில் வாசிச்சோம்னா அதில் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார் பாருங்க. அப்பொழுது அவர் தங்களுடையதல்லாத அடுத்தது என்ன சொல்லியிருக்கு? 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு, எந்த இடத்துக்கு? கானானுக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் இப்போ அதில் என்ன எடுத்துக்கணும்னா, ஆபிரகாமுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு. நம்ம ஆண்டவர் என்னன்னா, என் ப்ரெசண்ட்டும் தெரியும், என் பாஸ்ட்டும் தெரியும், என் ஃபியூச்சரும் தெரியும். அதனால் ஆபிரகாமுக்கு முன்னாடியே சொல்கிறார், எப்பா இவனுங்க இதெல்லாம் செய்வானுங்க, இவனுங்களை நான் விடமாட்டேன், 400 வருஷம் அவங்க உபத்திரவப்படுவாங்க, 400 வருஷம் அவனுங்களுக்கு துன்பத்தின் காலங்கள் இருக்கும், அதற்கு பிறகு மறுபடியும் நான் என்ன செய்வேன், அதே தேசத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்திலே வாக்கு பண்ணிட்டாரு. இப்போ நம்ம எதில் இருக்கிறோம்? யாத்திராகமத்தில் இருக்கிறோம். அப்போ பைபிளை ஃபுல்லாக படித்தாதான் விளங்குது, புரியுது. இப்போ ஏற்கனவே சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவதற்காக தான் அங்கே இருக்கிறார். அப்போ எனக்கு இந்த டவுட் என்ன ஆயிடுச்சுன்னா கிளியர் ஆயிடுச்சு. அதில் என்ன சொல்கிறாரு? உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே தங்கி இருந்து துன்பப்படுவார்கள், பின்னர் நான் அவர்களை வெளியே கொண்டு வருவேன். இப்போ எகிப்து தேசத்தில் துன்பப்பட்டு இருக்கிறது யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களை வெளியே கொண்டு வர்றதுக்காக இந்த முயற்சி நடக்குது. இப்போதான் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல முதலாவது குறிப்பு, தேவன் அவர்களை பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்க்கிறவர். நம்ம எங்கே இருந்தாலும், நம்ம எங்கே மறைஞ்சிருந்தாலும், ஒளிஞ்சிருந்தாலும், யாருக்கும் தெரியாமல் இன்விசிபிளாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்க்க முடியும். இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள், உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஆண்டவர், முதலாவது குறிப்பு, ஆண்டவர் உங்கள் கண்ணீரை காண்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க அவங்க என்ன பண்ணுறாங்க? அடிமைத்தனத்தில் துன்பப்படுறாங்க. யாரும் அவங்கள கவனிக்கல, யாரும் பார்க்கல, கேட்பார் யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல பார்க்குறார். சில நேரம் நம்முடைய கஷ்டம், நம்ம கஷ்டத்தில் யாருமே நம்மளை பார்க்கலன்னு நம்ம நினைப்போம். சில நேரத்தில் நம்ம குடும்ப வேதனை,
யாருக்கு தெரியுன்றத நம்ம நினைப்போம். சில நேரத்தில் நான் மட்டும் ஏன் போராடி கொண்டே இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம யோசித்து புலம்புகிற நேரங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அவர் காண்கிறார். நீ தனியானவன் அல்ல, உன்னை அவர் காண்கிறார். அவர் அதை மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அதில் சொல்லி கொடுக்குறார். நான் உன்னை பார்க்குறேன்பா, யார் உன்னை பார்க்கலன்னா என்ன? நம்மளை நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு சில வேலை செஞ்சு நம்மளை அவங்க கண்டுக்காமே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? கணவன் மனைவி உறவிலே எடுத்துங்க. நம்ம சிலது செய்கிறோம், நம்மளை கவனிக்கவே இல்லை, நம்மளை கண்டுக்கவே மாட்டுறாங்க, நம்மளை என்னன்னு கூட கேட்க மாட்டுறாங்கன்னு இருந்தால் அது எவ்வளோ வேதனையாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் அப்படி வேதனைப்பட விட மாட்டார். அவர் டெய்லியும் இரவும் பகலும் என் மேலே நோக்கமாகவே இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். யார் என்ன பார்ப்பாங்க, யார் எனக்கு என்ன செய்வாங்கன்றதெல்லாம் நீங்கள் மறந்துடணும். இனிமே என்னை பார்க்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உதாரணத்துக்கு, இரவில் அழுகிற தாய் எப்படிப்பட்டவள் என்றால், தன்னுடைய வேதனையை வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்க நல்லா சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க, வீட்டில் நல்லா சமைச்சு போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கும் பாருங்கள் அந்த வேதனை, அதை சொல்லவே மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. அதை உள்ளுக்குள்ளே வைக்கிறதுனால யாருமே நம்மளை பார்க்கலன்னு அர்த்தம் கிடையாது. என்னை பார்க்க ஒருவர் இருக்கிறார். என்ன, அவங்க குழந்தைங்களாம் தூங்கின பிறகு அவங்க அழுது ஜெபிக்கிற ஜெபம், அதெல்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன். சில நேரத்தில் ஒரு தாயை போல ஒருவருமே வர முடியாது. ஏன்னா அவங்க அழுது ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவங்கள யாருமே பார்க்க மாட்டாங்க. கணவன் அருகில் இருந்தால் கூட சில நேரத்தில் கணவன் இவளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் வச்சுக்குன்றா இப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் இருக்கு. ஆனால் சில நேரத்தில் கணவன் கொரட்டை விட்டு தூங்கிடுவார். ஆனாலும் யாருமே நம்மளை பார்க்கலையே, யாருமே நம்மளை கண்டுக்கலையே அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில இனி நம்ம இருக்க போறதில்லை. ஏன்னா என்னை பார்க்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் கண்ணீரை யாருமே பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினச்சி வேதனைப்படலாம். ஆனால் என் கண்ணீரை பார்க்க எனக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என் கண்ணீரை அறிந்திருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் எப்படியா இருப்பானா? கம்பீரத்தோடு அறுப்பானா? அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வெகு விரைவில் நாம் பார்க்க போகிறோம். தாயினுடைய கண்ணீரை குடும்பத்தில் பிள்ளைங்க பார்க்காம இருக்கலாம், மற்றவர்கள் பார்க்காம இருக்கலாம், பாஸ்டர் கூட பார்க்காம இருக்கலாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் பார்ப்பார், ஆண்டவர் பார்க்கிறார். தலகாணியே ஒரு வசனம் இருக்குல்ல, தலையணையே கண்ணீரால், அதெல்லாம் தாய்க்கு தான் செட் ஆகும். ஏன்னா அவங்க படுத்துக்கிட்டு தான் பிள்ளைகளை நினச்சி, எதிர்காலத்தை நினச்சி, தான் பிள்ளைக்கு திருமணம் ஆகுமான்னு நினச்சி, தான் பிள்ளை நல்ல வழிக்கு வருமானு நினச்சி, என் பிள்ளையுடைய நிலைமை இப்படி இருக்குதே என்று நினைச்சு அழுது கொண்டு இருக்கிற உங்களை பார்க்க ஒருவருமே இல்லை என்று நீங்கள் நினைத்து மனம் சோர்ந்து போக வேண்டாம். உங்களை பார்க்க கர்த்தர் இருக்கிறார். அவர் பார்த்துட்டா போதும், நம்ம வாழ்க்கை சரியாக மாறிவிடும். அல்லேலூயா. சில பேருக்கு வெளியே சிரிப்பு, ஆனால் உள்ளே பாரம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வெளியே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனால் உள்ளே ஒரு சில பாரங்கள் இருக்கும். என்ன பாரம் இருக்கும்? கடன் என்னும் பாரம் இருக்கலாம், அல்லது ஃபேமிலியில் சில குடும்ப அழுத்தம், உங்களுக்கு சேர வேண்டியது சரியான நேரத்தில் உங்களுக்கு சேராமல் இருக்கிறதுனால அதை நினச்சி ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்களே அப்படின்றத யோசித்து உங்கள் இருதயம் அழுத்தப்பட்டு பாரத்தோடு நீங்கள் இருக்கலாம். சிலருக்கு திருப்பூரில் என்ன பயம்னா, எனக்கு வேலை இன்னைக்கு போகுமா நாளைக்கு போகுமா அப்படின்ற பயம் உங்களுக்கு இருக்கலாம். எப்போ வேலை போகும்னே தெரியலையே, நான் இதெல்லாம் எப்படி கட்டுவேன், என்ன செய்வேன் அப்படின்ற பயம் உங்களை அழித்து கொண்டு இருக்கலாம். சிலர் அதனாலேயே மனசோர்வு, டிப்ரெஷன், அதுக்குள்ளே போய் உங்கள் இருதயம் பாரப்பட்டு இருக்கலாம். அது மற்றவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் சிரித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். உங்கள் வேதனைகளை, உங்கள் வருத்தங்களை அவர் அறிந்திருக்கிறார். எவரிடத்திலும் மறைத்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இவரிடத்தில் எவராலும் மறைக்கவே முடியாது. அவர் உங்களை பார்க்கிற தேவனாய்
அவர் இருக்கிறார். ஆகார் வனாந்திரத்தில் இருக்கிறார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் பிள்ளையை சுமந்து கொண்டு வனாந்திரத்தில் அவள் இருந்தபோது அவளுடைய சத்தத்தை கேட்க அந்த இடத்துல வனாந்திரத்தில் யாராவது இருப்பாங்களா? ஒருத்தருமே இல்லை. ஆனால் அவள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறா பாருங்க. 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தானே. என்ன சொல்றா? நீர் என்னை காண்கிற தேவன் என்று. ஆண்டவருக்கு என்ன பேர் வச்சிருக்கிறா? நீர் என்னை காண்கிற தேவன். வனாந்திரத்துல யாராவது பார்க்க முடியுமாங்க? வனாந்திரத்தை பார்த்துருக்கிறீங்களா? வனாந்திரத்தை நான் பார்த்தது இல்லை, போட்டோல பார்த்துருக்கிறேன். அந்த வனாந்திரத்துல ஒருத்தருமே இருக்க முடியாது. அது பெரிய ஒரு லார்ஜஸ்ட் ஏரியா. அந்த இடத்துலயும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆகார பார்க்கறாரு. பார்த்துட்டு சும்மா விட்டாரா? அவளுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சார். இன்னைக்கு நான் நம்பணும், என்னை பார்க்கிற தேவன் என்னை பார்த்துட்டு அப்படியே போயிட மாட்டாரு. என்னை பார்க்கிற தேவன் எனக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து எனக்கு செய்கிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் மனுஷன் கவனிக்காம இருக்கலாம், மனிதர்கள் புறக்கணிக்கலாம், மனிதர்கள் என்னென்னவோ நினைக்கலாம். ஆனா மறந்துடாதீங்க அன்பான பெற்றோர்களே, பிள்ளைகளே, உங்களை பார்க்க ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை காண ஒருவருமே இல்லை என்று நீங்கள் அங்கலாய்க்காதீர்கள். உங்கள் கண்ணீருக்கு பதில் தருகிற தேவன் இருக்கிறார். உங்கள் கண்ணீருக்கு பதில் தருகிற மனுஷன் உங்கள் கண்ணீருக்கு பதிலெலாம் தர முடியாது. இன்னும் கொஞ்சம் கண்ணீரை தான் கொடுக்க முடியும். எரியிற எண்ணெயில் அது என்ன வரும்? எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் அப்படி இல்லை. என் கண்ணீருக்கு அவர் பதில் தருகிறவர். என்னை பார்த்து அவர் ஒவ்வொரு நாளும் பார்க்குறாருங்க. அதுதான் விசேஷப்படுத்துறேன். ஒவ்வொரு நாளும் பார்க்குறாரு. என் கண்ணீருக்கு அவர் பதில் தருகிறவர். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் லேயாளை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். லேயாளுக்கு அன்பு கிடைக்கல. அன்பு அவளுக்கு ரொம்ப குறைவாக இருந்ததுனால அவள் ரொம்ப அனுபவிச்சிட்டா வாழ்க்கையில். ஆனால் தேவன் அவளுடைய மனவேதனையை அவர் பார்த்தார். பார்த்து என்ன பண்றாரு? 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? லேயாள் அற்பமாய். எப்படி அற்பம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. யார் கண்டு? கர்த்தர் பார்த்து என்ன அற்புதம் செய்யறாரு? கர்ப்பம் தரிக்கும்படி செய்யறார். எதனால? அவர் பார்த்ததுனால. அவள் வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், அநேகர் அவளை வெறுத்தார்கள். அவள் ஒரு அற்பமா எண்ணப்பட்ட போது, நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க அற்பமானவர்களா உங்க குடும்பத்தில் இருக்கலாம், உங்களை அற்பமா எண்ணலாம். ஆனா நான் சொல்றேன், உங்க இருதயத்தின் வலி, வேதனைகள், இது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து ஒரு அற்புதத்தை செய்வார். அவரால் தாங்க செய்ய முடியும், வேற யாருனாலையும் செய்ய முடியாது. அவரால் தான் செய்ய முடியும், வேற யாருனாலையும் செய்ய முடியாது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அது சொல்லியிருக்கு பாருங்க. 37ஆம் அதிகாரத்திலேருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிக்கணும். அப்போதான் அந்த யோசேப்பினுடைய கதை தெரியும். முதல்ல சகோதரனால விற்கப்படுறாரு, குழியில தூக்கி போடப்படுறாரு, சிலைக்கு அனுப்பப்படப்படுறாரு. அவருக்கு என்ன தோணியிருக்கலாம்? அவருக்கு தோணிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவருக்கு என்ன தோணி, நம்மளா இருந்தால் என்ன தோணி இருக்கும் நமக்கு? யாருமே என்ன கவனிக்கலையே, யாருமே என்ன பார்க்கலையே, யாருமே என்ன கண்டுக்கலையே அப்படின்னு தோணியிருக்கும். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய வேலை வரும்போது கூலியில் இருந்த அந்த மகனை அரண்மனைக்கு ராஜாவாக உயர்த்தினார். எதனால? கர்த்தர் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் என்னை பார்க்குறாரா இல்லையான்னு அந்த கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்கலாம்.
நான் சொல்கிறேன், உங்கள் அழுகையை, உங்கள் வேதனையை, உங்களுடைய மன கஷ்டத்தை, மன பாரத்தை, மன சோர்வை, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏற்ற நேரம் வரும். யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் என்னையும் உயர்த்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என் அழுகைக்கு அவர் பதிலை எனக்கு தர சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். யோசேப்பு கதையை நீங்கள் வாசிக்கணும்னா ஆதியாகமம் 37 நீங்கள் 41 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது அதில் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, ஒரு வசனம் என்ன சொல்லியிருக்கு? கர்த்தர் எப்போ இருந்தார்? அவன் போய்கொண்டிருந்த எல்லா பாதைகளிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூடவும் இருக்கிறார். அவர் பார்த்துட்டு தாங்க இருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. He knows everything. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. உங்கள் கண்ணீரை பார்க்குறாரு, உங்கள் கஷ்டத்தை பார்க்குறாரு, உங்கள் துன்பத்தை பார்க்குறாரு, உங்கள் வேதனையை பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆனால் யோசேப்புக்குன்னு ஒரு ஏற்ற வேலை வந்த மாதிரி எனக்கும் ஒரு ஏற்ற வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஏற்ற வேலையை வச்சிருக்கிறார். ஆனால் அது எப்போ வரும்னு தெரியாது. நீங்கள் குறுகிய மனப்பான்மையில் என் கஷ்டம் இப்படி தான் இருக்குது, இந்த கஷ்டத்துக்கு இந்த தீர்வை கொடுங்க ஆண்டவரே, இந்த கஷ்டத்துக்கு இந்த தீர்வை கொடுத்துட்டா சரியாயிடும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஒரு மனக்கணக்கை போட்டு ஜெபிச்சுட்டு இருப்பீங்க. இல்லை, அதெல்லாம் ஆகாது. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் என் மனக்கணக்கு போட்டாலும் நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். யோசேப்போடு கூட இருந்து அவனை பார்த்து 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 அவன் கூடவே எல்லா சூழ்நிலையிலும் இருந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க அவனை உயர்த்த. அத்தனை வருஷமும் ஆண்டவர் அவன் கூட இருந்தார். அதே மாதிரி உங்களுக்கும் சில தாமதங்கள் இருக்கிறதுனால மனசோர்வடையாதீர்கள், வெறுத்துறாதீங்க. என்ன இந்த ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 என்னத்தை செஞ்சாரு அப்படின்னு ஆவாதீங்க. நீங்க நினைக்கிற நேரத்தில் அவர் செய்ய மாட்டாரு, அவர் நினைக்கிற நேரத்தில் அவர் செய்வாரு. நீங்க நினைச்ச மாதிரி இல்லை, அவர் நினைச்ச மாதிரி செய்வாரு. அது ரொம்ப பெருசா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்பவுமே சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி அவரு நம்ம மூளைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க மாட்டாருங்க. அவர் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அந்த திட்டத்துக்கு தான் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க என்னத்தான் முட்டி முட்டி ஆண்டவரே தாரோம் தாரோம் தாரோம், இதை தாரோம் அதை தாரோம், இதை திருத்தம் அதை திருத்தம், என்ன முட்டி மோதினாலும் அது நடக்காது. அவர் திருத்த வேண்டிய நேரத்தில், தர வேண்டிய நேரத்தில், அவர் வச்சிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வரும்போது அது சின்னதாக இருக்காது. நீங்கள் பார்க்கும்போது எப்பா இதுக்கு தானாடா, இதுக்காப்பா இவ்வளோ நேரம் அப்படின்னு தோணும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆண்டவர் நம்மை பார்க்கிற தேவன். ரெண்டாவது என்ன சொன்ன? கேட்குறார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்களுடைய கூக்குரல் சத்தத்தை பார்த்துட்டு அப்படியே, இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லைப்பா, இந்த திருப்பூர் சிட்டி ஏஜி சபைக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுனே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போல. திருப்பூர் சிட்டி ஏஜி சபை பிள்ளைங்க நம்மளை கூப்பிடுறாங்க, சரி பார்ப்போம் என்ன செய்கிறாங்க, சீலா சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு அப்படி பார்ப்பாரு, உற்று பார்ப்பாரு. இந்த இருதயத்தில் என்ன ஓடுது, தெபோரா இருதயத்தில் என்ன ஓடுது, டெல்பினா பார்ப்பாரு. இருதயத்தில் என்ன ஓடுது? உங்க இருதயத்தில் என்ன ஓடுது? மன பாரம், மன சுமை, குடும்பத்தை குறித்து வேதனை. ஆண்டவர் ரெண்டாவதா என்ன சொல்றாருன்னா, நான் பார்க்கறது மாத்திரம் இல்லை, நான் என்ன செய்வேன்? கேட்கவும் செய்வேன். அப்படியே ஆராதிக்கும் போது ஆராதிச்சிங்க பாருங்க, ஒருத்தர் கண்ணிலையும் கண்ணீர் வந்துச்சு. கண்ணீரில் உள்ளத்தில் பேசுறீங்க, வெளியே என்ன செய்யாது, கேட்காது. ஆனால் அவர் வந்து பார்த்து என்ன பண்ணுறா என் மகன் என்ன பண்ணுறான், என்ன சொல்கிறான், ஆராதிக்கிறானா, வேர்த்து ஊற்றுது, எப்போ தான் முடிப்பாருன்னு நினைக்கிறானா, என்ன செய்கிறாரு, உட்காரவே இடம் இல்லை, ஒரு ஏசி போட மாட்டாரா இந்த பாஸ்டரு, எப்போ முடிப்பார், இன்னைக்கு சாம் பாஸ்டர் பிரசங்கமா, ஐயோ தொலைஞ்சண்டா, இப்படிலாம் நீங்கள் நினச்சாலும் அதையும் கேட்பாரு. ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கல, உங்களை சொல்லலை நான்.
நீங்க உள்ளத்துல பாரத்தோடு அந்த உண்மையான ஆராதனை தெரியும்ல. நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நீங்க அந்த உண்மையா ஆராதிக்கிறது தெரியல. அந்த அந்த ஆராதனையிலேயே உங்க சத்தத்தை அவர் கேட்கிறாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் என்ன சத்தம் போட்டு, என்ன இருதயத்துல நினைச்சு, என்ன அழுதீங்க, என்ன புலம்புனீங்க, என்ன பேசுனீங்கன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்க சத்தத்தை, உங்க கூக்குரல் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சத்தம்ன்றது வேற, கூக்குரல்ன்றது வேற. கூக்குரல்னா என்ன? திருக்குறளா? கூக்குரல்னா கூட்டமா கத்துறது, அப்படித்தானே? கத்துறதுன்னா தனியா கத்துறதா? கூட்டமா சேர்ந்து ஒரே ஏக சத்தத்தோடு நீங்க பாடுனீங்க பாருங்க, பாடுங்க. ஹல்லேலூயா. 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 ஆமென். இதுதாங்க கூக்குரல் சத்தம். இந்த சத்தம் போட்டு நீங்க பாடும்போது இருதயத்துல ஒண்ணு நினைப்பீங்க, வெளியே கேட்காது. நீங்க நினைச்சது வெளியே கேட்காது. நானும் நினைச்சேன். நீங்க என்ன நினைச்சீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். நான் நினைச்சதையும் சொல்ல மாட்டேன். ஆமா. ஆனா இருதயத்துல நமக்கு தெரியும் அந்த பாரம், அந்த வலி தெரியும். அதை சொல்லி சொல்லி கூக்குரல் சத்தம் இட்டு ஆராதிக்க ஆராதிக்க அந்த வலி எங்க போகுதுன்னே தெரியாதுங்க. வலி போயிடும். ஆனா நிரந்தர தீர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல. வலி என்பது மாத்திரை. மாத்திரை என்பது டாக்டர் அம்மா இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இட் இஸ் அன் டெம்பரரி சொல்யூஷன். ஆனா நிரந்தர தீர்வு யார் கொடுக்க தெரியும்? யார் கொடுக்க முடியும் தெரியுமா? ஆண்டவர் என்ன பார்த்துட்டா, என்ன கேட்டாரா முதல்ல, பார்த்தாரா முதல்ல, அப்புறம் கேட்டுட்டாருன்னா ஆஹா ரைட்டு, ஒரு நிரந்தர தீர்வை என் மகளுக்கு என் மகனுக்கு கட்டளையிடலாம்னு சொல்ற நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்பெஷலிஸ்ட் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னேன்? தேவன் பார்க்கிறார். எதை பார்க்கிறார்? என்னுடைய கண்ணீரை பார்க்கிறார். தேவன் கேட்கிறார். எதை கேட்கிறார்? என் ஜெபத்தை கேட்கிறார். ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் நானும் என் தேவனும் இருவரும் பேசிக்கொள்வது தான் ஜெபம். நான் பேசிக்கொள்வது சில நேரம் சத்தமாய் பேசுவேன், சில நேரம் மௌனமாய் பேசுவேன், சில நேரம் உள்ளுக்குள்ளே பேசுவேன், சில நேரம் கண்ணீரில் நான் பேச முடியும். சில நேரத்தில் நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஜெபமே வராதுங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய் முட்டி போட்டு உட்கார்ந்தா ஜெபமே வராது. இருதயம் பாரமா இருக்கும். முட்டி போட்டா கண்ணில் மாத்திரம் தண்ணி ஊற்றும், இருதயம் பாரமா இருக்கும். அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பாருங்க. வாயை திறந்து கத்தி அந்த அடுக்குமொழி ஜெபம்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? பரலோக பிதாவே அப்படிலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை. ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு நான் ஜெபிக்கணுன்னே அவசியம் இல்லை. என் இருதயத்தில் ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த போராட்டம் ஓட ஓட என் கண்ணில் அப்படியே தண்ணி ஊற்றும். கொஞ்ச நேரம் கழிச்சு போனா அப்பா ரைட் சரியாயிடுச்சுப்பா. கொஞ்ச நேரம் அது டெம்பரரி தான். ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஜெப கூக்குரலை அவர் கேட்டு எனக்கு பதில் தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? வார்த்தை இல்லாத ஜெபத்துக்கு கூட அவர் பதில் தருவார். ஏன்னா அவர் என் சத்தத்தை கேட்குறார். எப்படி கேட்பார்? நான் சத்தம் போட்டு கத்தனா, இப்போ நம்ம பாடினோம் பாருங்க, அப்படி பாடினாலும் கேட்பாரு. நான் பாடாமல் சிலர் ஆராதனை நேரத்தில் பாடவே மாட்டாங்க. கண்ணை மட்டும் நான் ஒருத்தர் பார்த்துருக்குறேன். எலும்பி கூட சிலர் நிற்க மாட்டாங்க. உட்காந்துருப்பாரு, இப்படியே இருப்பார். அவர் தூங்கலை. ஆனால் உண்மையும் தான் சொல்கிறேன். அவர் தூங்கலை. ஆனால் அவர் உறவாடி கொண்டு இருப்பார், பேசி கொண்டு இருப்பார். பாட்டு காதில் போவோம்,
அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன செய்வார்னா ஆண்டவர்கிட்ட பேசிக்கணும். அப்படிப்பட்ட பேச்சு சிலருக்கு கேட்காம இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு அந்த பேச்சு சத்தமும் கேட்கும். என் கண்ணீரை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருவாருங்க. வார்த்தைகளால் சொல்லாத ஜெபத்தையும் கண்ணீரால தேவன் கண்டுபிடிச்சிருவாருங்க. என் கண்ணீருக்கு அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு. சாமுவேலை குறித்து நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, அன்னாளை குறித்து நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து அதை வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்னாள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கண்ணீரோடு ஜெபிக்கிறாள். யாரும் அவருடைய ஜெபத்தை என்ன செய்யல, புரிஞ்சிக்கல. பாஸ்டே புரிஞ்சிக்கலங்க. தூரமாக நின்று பார்த்துட்டு, என்ன இந்த மேடம் என்ன சொல்றாரு, குடிச்சு விரிச்சு எவ்வளோ நேரம் குடிச்சு விரிச்சு இருப்பாய், புரிஞ்சிக்கல. எது வரைக்கும் நீ இப்படி இருப்ப, இன்னும் சர்ச்சு நீ ஏன் அழுதுகிட்டே இருக்கிற, இந்த அம்மாவுக்கு வேறு வேலையில் எப்போ பார்த்தாலும் அழுவுது, வாரம் அழுவுது அப்படின்னு உங்களை போதகர் கூட புரிஞ்சுக்காம இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸு புரிஞ்சுக்காம இருக்கலாம், உங்க தகப்பன் புரிஞ்சுக்காம இருக்கலாம், உங்க தாய் புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனால் அன்னாளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் கேட்டார். சில நேரத்தில் புரிஞ்சு கொள்ள முடியாதுங்க, ஆனா அவரை மாதிரி புரிஞ்சு கொள்ள எவராலையும் முடியாது. என் கண்ணீரை வச்சே புரிஞ்சு கொள்றாருன்னா இதை விட ஸ்பெஷல் யாருங்க வேணும்? என் கண்ணீரை வச்சு புரிஞ்சுக்கிறாருங்க. இப்படி ஒரு ஆண்டவரை யாரா பார்த்துருக்கிறீங்களா? நான் ஒண்ணுமே சொல்ல வேணாங்க, நான் கண்ணீர் விட்டாலே போய் நான் இருதயத்தில் நினைச்சு பாரப்பட்டு ஒரு 2 சொட்டு கண்ணீரை நான் சிந்தினேன்னா அந்த கண்ணீரை வச்சே எனக்குள்ள என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ஆனால் வாழ்க்கையில அவளுக்கு ஒரு பாரம், என்ன பிள்ளை இல்லை, அது ஒரு பெரிய பாரம் தான். ஆனா அவ கண்ணீர் சிந்தி ஜெபித்த பிறகு அந்த கண்ணீரால பேசுற ஜெபம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணீரால பேசுற ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அந்த ஜெபம் நீங்க என்னதான் முட்டி ஜெபம் பண்ணாலும், ஆனா இந்த ஒரு 2 சொட்டு கண்ணீரை சிந்தி நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கு ஆண்டவர் உடனே இறங்கிடுவாருங்க. அப்படிதான் அன்னாள் வாழ்க்கையில அவ்வளோ நாள் இது பண்ணி அவ எப்படி ஜெயிச்சாலும் தன் கண்ணீரை ஊற்றி ஜெபித்தாலாம், இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாலாம், கண்ணீர் வழிந்தோட ஜெபிக்கிறாள். என்ன மாதிரியான பவர்ஃபுல் ப்ரேயருங்க அது. வாழ்க்கையில நீங்க தாமதமாயிருச்சு, லேட் ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அன்னாளுக்கும் தாமதம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆனதுனால நான் இனி ஜெபிக்க மாட்டேன், அவ்வளோதான், இனி நான் ஜெபம் பண்றது இல்லை. எத்தனை வாட்டி கேட்டு 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 என்னத்த எனக்கு கிடைச்சது? எனக்கு வாச்சாங்களே ஒருத்தவங்க, அவங்க திருந்திட்டாங்களா? நான் பெத்தனே ஒன்று திருந்திச்சா? இல்லை. நான் இனி ஜெபிக்க போகிறதில்ல, ஆண்டவரே உங்க பேச்சுக்கா அப்படின்னு தயவு செய்து விட்டுறாதீங்க. நீங்கள் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஊற்றி ஆண்டவரே எப்போ மாறும், எப்போ மாறும், நான் நம்புகிறேன் மாற்றக்கூடிய வல்லமை உமக்கு இருக்கு. அவர் நினைச்சிட்டாருன்னா நாளைக்கே மாறுங்க, உடனே மாறும், இந்த நொடி பொழுதே மாறும், இப்பொழுதே மாறும். கண்ணீர் ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. அன்னாள் கண்ணீரோடு அவள் ஜெபித்த போது ஆண்டவர் அதை என்ன செஞ்சாரு? கேட்டார். கேட்டு சாமுவேலை கொடுத்துட்டாரு. 2வது பரித்திமை என்ற குருடனை நீங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் வீட்டுக்கு போய் வாசிங்க. அதுல என்ன சொல்றாரு அது எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படி கூப்பிடுறாரு? தாவீதின் குமாரனே. சத்தமா சொல்லுங்க. இப்படிதாங்க கூப்பிட்டாரு. இப்போ அவங்க எல்லாரும் அதட்டுறாங்க, அப்படிதானே? எல்லாரும் என்ன செய்யறாங்க? நமக்கு அப்படி ஒண்ணு வரும், சிலதுலாம் அப்படி அதட்டும் நம்மளை. சிலது ஜெபம் பண்ணாத, எண்ணத்துக்கு போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணி என்னத்தை கண்ட, எப்போ பார்த்தாலும் 1 மணி நேரம் போய் உள்ளே உட்கார, என்னத்தை உனக்கு நடந்துச்சு, உன் கண்ணீர் தான் மிச்சம், என்ன கிடைச்சிது உனக்குன்னு சிலது நம்மளை அதட்டும். அப்படிதான் அங்கே அதட்டினாங்க. அதட்டினோன்னா அவன் என்ன பண்ணாங்க? இன்னும் சத்தமா கூப்பிட்டானா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதட்டினா இன்னும் சத்தமா கூப்பிடுங்க.
சிலது அப்படி தடுக்க வரும். குடும்பத்தில் வரும், வெளியே வரும், ஆஃபீஸில் வரும், பக்கத்து வீட்டில் வரும். இன்னும் சத்தமாக கூப்பிடுங்க. அவனுக்கு ஒன்னே ஒன்று தான் தெரிஞ்சுது, ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டு அவர் திரும்புவார். அது தெரிஞ்சுது. அவர் திரும்பிட்டார்னா அவனுக்கு ஒன்று தெரிஞ்சுது, எத்தனை வருஷம் என் கண்ணு தெரியாமல் இருந்தாலும், எந்த டாக்டர் என்னை பார்த்துருந்தாலும், எவன் நோ சொல்லியிருந்தாலும், இவர் என் சத்தத்தை கேட்டு திரும்பினால் எனக்கு அற்புதம் நடக்கும் என்பதை அவன் அறிந்திருந்ததுனாலே கூக்குரல் சத்தத்தை அவன் நிறுத்தவில்லை. நிறுத்தலைங்க, எவன் தடுத்தாலும் நிறுத்தல. ஒருவேளை இன்னைக்கு ஆராதனையில் நீங்க வந்து உட்காந்து, நான் கேட்டேன் கேட்டேன் கேட்டேன், முட்டினேன் முட்டினேன் முட்டினேன், ஆனா ஒன்றும் நடக்கலேன்னு சொல்லி வந்திருந்தா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உன் சத்தத்தை நிறுத்தாத, நீ கேட்டுக்கிட்டே இரு, கேட்டுக்கிட்டே இரு. எந்த அளவுக்கு கத்தணுமோ கத்துங்க. முடியலையா? சிலர்லாம் கத்துறது இல்லை, ஆண்டர்கிட்ட சொல்றது இல்லை, மனுஷங்கிட்ட சொல்றது. அந்த மனுஷன் என்ன பண்றானா, ஓ இப்படியா, சரி இரு, இவ்வளோ பெரிய பாறாங்கல்ல தூக்கி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி வச்சு, ஏற்கனவே இதுக்கு பாரம், இது அதுகிட்ட போய் சரி இவங்க அவங்க கிட்ட போய் பேசி அவங்க பாரம் இவங்கள தாக்கிரும், இவங்களுக்கு இன்னும் பாரம். ஏற்கனவே இப்படி நடந்துட்டு இருப்பாங்க, பாரம் வந்தோன்னா அப்புறம் இப்படி ஐயோ முடியலடா திக்குமுக்காடி நடக்கிறவ. இல்லை இல்லை, எங்க சொல்லணுமோ அங்க சொல்லணுங்க. அதை விட்டுட்டு அங்க போய் சொல்றது, இங்க போய் சொல்றது, இவங்கிட்ட சொல்றது, அவங்ககிட்ட சொல்றது. சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னா கர்த்தர் உடனே கேட்பார், உடனே பதில் கொடுப்பார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அப்படி. அதெல்லாம் ஏன் பருத்திமே குருடனை பத்தி போட்டிருக்குது, குருடனுக்கு சோகம் கொடுப்பார் அவ்வளவுதான். இல்ல இல்ல, அது மாத்திரம் இல்ல, அதுல நிறைய விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்குறார். யார் அதட்டினாலும் கூப்பிடு, இன்னும் தைரியமா கூப்பிடு, அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அடுத்தது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க மனுஷன் குரலை நிறுத்தினான்னு நீங்க நிறுத்திடாதீங்க. நான் அதை தான் சொல்றேன். மனுஷன் சில நேரத்துல நம்ம குரலை டம்மி பண்ண நம்மளை நினைக்கலாம். பிசாசு சில நேரத்தில் அப்படி நம்மளை செய்வான். நீ என்ன எனக்கு தொல்லை கொடுத்தாலும் நான் கர்த்தரை ஆராதிக்கிறத நிறுத்த மாட்டேன், அவரை கூப்பிடுறத நிறுத்த மாட்டேன்ற ஒரு முடிவு எடுத்து பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக அப்படிதான். நீங்க நம்மலாம் இருக்கிறோம், அப்படிதான் இருக்கிறோம். ஆண்டவர் பதில் தருகிறவர், என்னை கேட்கிறவர். அடுத்த உதாரணம் சொல்றேன் பாருங்க. யோனா 2ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோனா 2:2 வாசிங்க. அவர் எங்கிருந்து கேட்கிறாராம் பாருங்க. யோனா எங்க இருந்தாரா? சத்தமா சொல்லுங்க. பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரல் இட்டாராம். என்ன பண்ணாரு? எங்க இருந்து, எந்த மூலையில இருந்து யார் உங்களை தனியா விட்டாலும் நீங்க கூப்பிட்டா அவருக்கு கேட்கும். அவர் எங்க இருந்து கூப்பிட்டாரு தெரியுமா? மீன் வயிற்றுல இருந்து கூப்பிட்டாரு. மீன் வயிற்றுல இருந்து கூப்பிட்டா என்ன கேட்குமாங்க? எனக்கு தெரியலங்க. மீன் வயிற்றுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஆனா மீன் வயிற்றுல இருந்து கூப்பிட்டா என்ன செய்யாது? கேட்காது. அதுவும் கடலுக்குள்ள இருக்கிற மீன் கேட்காது. யோனா எழுதும் போது என்ன எழுதுறாரு? நான் பாதாளத்தின் வயிற்றுல இருந்தேன், அங்க சத்தம் போட்டேங்க, அங்க கூட என் சத்தத்தை கேட்கிற தேவன் எனக்காக இருக்கிறார் என்று யோனா சொல்றாருன்னா, இன்னைக்கு நான் எங்க இருந்தாலும் என் சத்தத்தை கேட்க என் தேவன் இருக்கிறார். எந்த இடத்துல இருந்தாலும் என் சத்தத்தை கேட்பார். மீட்க முடியாத இடத்துல இருக்கிறீங்களா? உங்களால பேச முடியாத இடத்துல இருக்கிறீங்களா? மீன் வயிற்றுல இருக்கிறவன் சத்தத்தை கேட்குதுன்னா, உங்க இருதயத்துல பேசுகிற சத்தத்தை எவராலையும் அடக்க முடியாது. அந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அதற்குண்டான பலனை எனக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். எவ்வளவு ஆழமான குழியிலிருந்து ஜெபித்தாலும் சரி, அந்த இடத்துலயும் என் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? தேவன் என்ன பார்க்கிறாரு, என்ன கேட்கிறாரு. 3வது என்ன அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன அறிந்திருக்கிறாரு? என் வேதனையை அறிந்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வேதனையை அவர் அறிந்திருக்கிறார்.
சில நேரத்தில் நம்மளை தவறாக புரிந்து கொள்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள நம்ம என்ன செய்யறது? அந்த வழி நமக்கு போகவே போகாது. சில நேரத்தில் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைப்போம். என்ன சிலர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. தப்பாக புரிஞ்சுட்டு எனக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு முத்திரை குத்திடுவாங்க. இது இப்படி தான். அவங்கக்கிட்ட போயிட்டு நான் நல்லவன் நல்லவன் நல்லவன், நான் ரொம்ப நல்லவன் நல்லவன் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது? புரியவே புரியாது. ஏன்னா அவங்க என்ன அறிய மாட்டார்கள். நான் என்ன சொன்னாலும் புரியாது. ஐயோ இது இப்படி தான் நடந்துச்சு, இதுதான் விஷயம், புரியாது. அது மனிதன், அவர்களுக்கு புரியவே புரியாது. நீங்கள் உங்கள் விஷயத்தெல்லாம் போய் இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவாங்க. புரிஞ்ச மாதிரி சிலர் காட்டுவாங்க, சிலருக்கு புரியவே புரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுக்கா இதெல்லாம் ஒரு விஷயம் வந்துட்டேன், என் விஷயம் தெரியுமா, எனக்கு என்னாச்சு தெரியுமா இதெல்லாம் அப்படின்னு. இவங்களுக்கு என்ன இடம், ஐயோ இதுகிட்ட போய் சொன்னோம் பாரு அப்படின்ட்டு இவங்க போயிடுவாங்க. அவங்களால என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அவங்களால என்ன புரிய முடியாது, அறியவும் முடியாது. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவரை போல புரிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் இந்த உலகத்துல ஒருவருமே இல்லை. என்ன அவர் அறிந்திருக்கிறார், என்ன அவர் அறிந்திருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, நீ யாரு, நீ எந்த நேரத்தில் எப்படி மூஞ்ச வச்சுக்குவ, நீ என்ன செய்வ, நீ எப்படிப்பட்டவங்க, அப்படிலாம் சொல்லக்கூடிய. அப்படி ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஏன்னா என்ன ஃபுல்லாவே என்ன செய்யறாரு, நான் யாரு, நான் என்ன செய்கிறேன், எந்த நேரத்தில் எப்படி மூஞ்ச வச்சுக்குவேன், எந்த நேரத்தில் எப்படி பேசுவேன், என்ன பண்ணுறேன், மறைவாக என்ன செய்கிறேன், வெளிப்படையாக என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவரை போல அறிந்து புரிந்து கொள்ள முடியவே முடியாது. சிலருக்கு நம்ம விளக்கினாலும் என்ன செய்யாது, அவங்களுக்கு அவங்க தான் அவ்வளோதானா அப்படின்ட்டு போயிடுவாங்க, புரியாது. ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு, என் வாழ்க்கையில் எனக்கு எனக்கு சில மறைக்கப்பட்ட வழிகள் என் இருதயத்தில் இருந்தாலும் அந்த வழி என்னன்றத பக்கத்தில் இருக்கவங்களுக்கு புரியவே புரியாது, அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாது. ஆனால் என் வழியை வெளியில் இப்போ இங்கே அடிபட்டுச்சுன்னு வைங்க, வெளியம்மா இந்த அடிப்பட்ட கையை நீங்கள் பார்க்க முடியும், நீங்கள் புரிஞ்சுக்குங்க, ஐயோ பாவம்பா சாமுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு அடி இருக்குல்ல, அதை பார்க்குறீங்களா, முடியாது. ஆனால் அந்த வலி வேதனையை அறிய ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதுதான் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. எவராலையும் புரிஞ்சிக்க முடியாது அந்த வலியை, யார் நினைச்சாலும் புரிஞ்சிக்க முடியாதுங்க. சிலருடைய இருதயத்தில் அவ்வளோ வலி இருக்கும். சிலர் சிரிச்சுக்கிட்டே காமிச்சிக்காம இருப்பாங்க. சிலர் அதை சொல்லி பார்ப்பாங்க, கணவன்கிட்ட சொல்லுவாங்க, மனைவிட்ட சொல்லுவாங்க, பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, எவருக்கும் புரியாது. ஆனால் என் உள்ள என்ன வலி இருக்கிறது என்பதை அறிகிற ஒரு கர்த்தர் நான் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. சில காயங்கள் உடல்ல தெரியாதுன்னு சொன்ன பாருங்க, உள்ள என்ன காயம் இருக்கும், சிலர் நமக்கு பண்ண துரோகம் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், நிராகரிப்புகள் இருக்கும், சில இழப்புகள் என் உள்ளத்திலே இருக்கும். இந்த வழியெல்லாம் யாருக்குமே, என் வீட்டில் யாராவது எனக்கு இழப்பாச்சுன்னா அவங்களுக்கு என்ன அப்படித்தான் இருக்கும். ஆனால் என் இழப்பை அறிந்து, என்னுடைய ஏமாற்றத்தை அறிந்து, என்னுடைய நிராகரிப்பை அறிந்து, எனக்கு ஏற்பட்ட துரோகத்தை அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற ஒரே நல்ல தேவன் நான் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இந்த உலகம் பார்க்காத காயத்தை இயேசு பார்க்கிறார். அந்த காயம் வெளியே இருக்காது, அது உள்ள இருக்கும். அந்த காயத்தை பார்த்து புரிந்து கொள்ளுகிற ஒரே நல்ல ஆண்டவர் நான் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். யோபுனுடைய வாழ்க்கையில, யோபுவை குறித்து நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். யோபு தான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான். இழந்த பிறகு அவன் இழந்தது கூட அவன் வேதனைப்பட்டிருக்க மாட்டாங்க. இழந்த பிறகு அவன் நெஞ்சில குத்துனாங்க பாருங்க. தான் நண்பர்கள் குத்துகிறார்கள், மற்றவர்கள் குத்துகிறார்கள், பிசாசு ஒரு நேரத்தில் அவரை குத்துறான். தன் மனைவி அவளை பேசுறாங்க, தாங்கிக் கொள்ள முடியுமா? தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை அவனுடைய இருதயத்தில் இருந்தபோது அவன் ஒன்னதான் செஞ்சான். என்ன செஞ்சான் தெரியுமா? என்னை தேவன் அறிந்திருக்கிறார்,
அதனாலதான் சொன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவனோடு இருக்கிற தேவன், என் இருதயத்தின் வழிகளை அவர் அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவரை அவன் உறுதியாக அவன் பிடித்து கொண்டான். ஆண்டவர் அவனுடைய வழியை அறிந்ததுனாலே என்ன நடந்தது? என் மகன் உண்மையா இருக்கிறான், உண்மை உத்தமமாக இருக்கிறான், அவனுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி அவன் இழந்தது எல்லாத்தையும் மறுபடியும் அவனுக்கு கொடுத்து அவனை மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க உள்ளத்தின் வழிகள், நீங்கள் பல காரியத்தை இழந்து ஏமாந்து பலர் நம்மை இப்படி செய்து விட்டார்களே என்று வேதனை வலியோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்தின் காயங்களை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சரியான நேரத்தில் பலனளிப்பார் என்று கர்த்தரை நம்பி, கர்த்தரை விசுவாசி, அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் நமக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். அவரை போல புரிஞ்சிக்க ஒருவராலும் முடியாது. நகோமியை குறித்து எல்லாரும் அறிந்திருக்கீங்க. ரூத்தில் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அவங்கள குறித்தும் உங்களுக்கு தெரியும். அவங்க கணவரை இழக்கிறாங்க, பிள்ளைங்க மகன்களை இழக்கிறாங்க. அவளுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு எம்டியாக அவங்க ஃபீல் பண்ணும்போது அந்த கசப்பை அவங்க வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதமாக அவர் மாற்றுகிறார். என்னுடைய இழப்பின் வலிமையையும் தேவன் அறிந்திருக்கிறார். என்னுடைய இழப்பினுடைய பவர் இருக்குல்ல, அதையும் தேவன் அறிந்திருக்கிறார். இவரை போல புரிந்து கொள்ள ஒருவராலும் முடியாது. கடைசியாய் தாவீதை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது, தாவீது பல முறை அவனுக்கு தனிமை, பல முறை அவன் வனாந்திரத்தில் இருந்தான், அவனுக்கு நடந்தது துரோகம், அவன் பயத்தில் இருந்தான், உடைந்து போயிருந்தான், மனக்லேசம் அடைந்தான். இது எல்லாம் அவன் வாழ்க்கையிலே நடந்து அவன் அனுபவித்த போதும் அவன் தேவன் என்ன பண்ணாரு, அவனுடைய உள்ளத்துல என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டார். அதனாலதான் தாவீது 139 சங்கீதம் 1 வசனத்தையும் 2 வசனத்தையும் எடுத்து நீங்கள் வாசித்தால் அதுல அற்புதமா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. வாயில சொல்லாத வேதனையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்பது அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போதே அது தெரியும். என்ன சொல்றாரு? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆராய்ந்துனா ரிசர்ச் பண்ணி. யாராவது அப்படி செய்ய முடியுமா? அடுத்த வசனம் போடுங்க. என்னெல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு? உட்காருதல், எழுந்திருக்கிறதுல நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். என்ன அற்புதமான வசனங்க. எத்தனையோ முறை வாசிச்சிருக்கேன். ஆனா இதை இந்த மாதிரி கோணத்துல நான் வாசிக்கும் போது, நான் உட்கார்றத பார்க்கற அறிஞ்சிருக்கிறாரா, நான் எழும்புறத அறிஞ்சிருக்கிறாரா, நான் என்ன நினைக்கிறேன்றதையும் அறிஞ்சிருக்கிறாராங்க. அதனாலதான் பாருங்க, நடந்தாலும் படுத்தாலும் என்னை எல்லாத்தையும் அந்த வசனத்தை ஃபுல்லா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த வசனத்தை வீட்டில் போய் நீங்க வாசிச்சு பாருங்க, அந்த அதிகாரத்தை. அதில் அப்படி இருந்ததுங்க. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ள ஒருவராலும் முடியாது. சும்மா வாங்க பாடுறோம், உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. இது வெறும் பாடல் இல்லைங்க, இட் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு அனுபவம். நம்ம வாழ்நாட்களில் நம்ம திரும்பி பார்த்தோம்னா, அவரை மாதிரி யாரும் நம்மளை புரிஞ்சு கொள்ள அறிந்து கொள்ள முடியவே முடியாது. 3 காரியத்தை சொன்னேன். முதல்ல என்னது? பார்க்கிறார், கேட்கிறார், அறிந்திருக்கிறார். இப்ப 4வது என்ன செய்வார்னா, அறிந்த தேவன் செயல்பட துவங்கி விடுவார். அல்லேலூயா. பார்த்து கேட்டு அறிங்கிறது மாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் கேட்டேன்ப்பா, நான் விசேஷம்லாம் பார்த்தா நல்லா அறிஞ்சிட்டு வந்தேன்ப்பா, உங்கள் வீட்டுக்கு விசேஷத்துக்கு வந்தேன், நல்லா இருந்துட்டுப்பா, எல்லாம் நல்லா முடிஞ்சிடுச்சு, நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு போக மாட்டார். அதுக்கப்புறம்தான் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி
எனக்காக செயல்பட துவங்குகிற நல்ல ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய செயல்பாடுகள் என் வாழ்க்கையில தாமதிக்கலாம், ஆனால் சரியான நேரத்தில் என் வாழ்க்கையில வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக சரியான நேரத்தில் மோசேவையும் யோசுவாவையும் அழைத்து கர்த்தர் அங்கே அனுப்புகிறார். அத்தனை லட்ச இஸ்ரவேல் ஜனங்களையும் மீட்க கர்த்தர் உதவி செய்வாரானால் என்னையும் உங்களையும் மீட்க கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மீட்டு கொள்ள கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் உங்க வாழ்க்கை முடிந்தது, அடைப்பட்டது என்று நீங்கள் நினைத்து இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களுக்கு நேராக சொல்லுகிறார், அப்படி நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் செயல்பட துவங்கிவிட்டார். ஹல்லேலூயா. அவர் செயல்பட்டால் எனக்கு விடுதலை உண்டாகும், எனக்கு வர வேண்டியது வரும், எனக்கு எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. லாசருனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு மரித்து போனான் என்று எல்லாரும் அவனை அடக்கம் செய்துவிட்டு போன போது இயேசு அந்த இடத்துக்கு வந்தார். அந்த பிள்ளைகளுடைய வேதனையை அறிந்தார். அறிந்து கொண்டு அப்படியே விட்டுட்டு போகவில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடைக்கப்பட்ட அந்த கல்லறையை திறந்து லாசருவை உயிரோடு எழுப்ப சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு வல்லமை இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தரால் திறக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? தானியேல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது தானியேலை பாருங்க, அவன் விடுவிக்க முடியாத ஒரு இடத்துல இருந்தான். தானியேலை குறித்து எல்லாரும் நினைச்சாங்க, அவ்வளவுதான், சிங்கம் கடிச்சு அவனை பீறி போட்டிருக்க என்று நினைத்த போது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு வழியை உண்டாக்குகிறார். தேவ தூதர்களை கட்டவிழ்த்து விட்டு சிங்கத்தின் வாயை கட்ட உதவி செய்த அற்புதமான ஆண்டவர் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா காரியத்தையும் முறியடித்து மறுபடியும் என்னை கானான் தேசத்துக்கு கொண்டு செல்ல கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இதுவரைக்கும் அடிமைத்தனமா இருக்கலாம், ஆனால் என்னை மறுபடியும் கானான் தேசத்துக்கு கொண்டு போக கர்த்தர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் நினைப்பான் முடிந்து விட்டதுன்னு, இதோட முடிஞ்சிருச்சு. சிலலாம் நினைச்சாங்க இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். இல்லை, என்னுடைய முடிவு எதை காண்பிக்கிறதுனா என் வாழ்க்கையில புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் என்பதை காண்பிக்கிறது. இந்த காலை வேளையில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 4 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். இதை நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்முடைய இடத்துல நாம் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஜெபித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன், என் ஜெபத்தை கேட்கிற தேவன், என் உள்ளத்தின் வேதனைகளை அறிகிற தேவன், சரியான நேரத்தில் எனக்காக செயல்படுகிற தேவன். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் உயர்த்த போகிறோம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவனப்பா. நீர் உம்மை போல எங்களை யாருமே அரவணைத்து கொள்ள முடியாது, பார்த்து கொள்ள முடியாது. ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி நாம் ஆண்டவருக்காக நாம் கொடுப்போம். ஆண்டவரை நாம் கனப்படுத்துவோம். நாம் ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு நாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுங்க. காணிக்கையை நீங்கள் செலுத்தலாம். அங்கே QR கோடும் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதுலேயும் நீங்கள் உங்கள் காணிக்கை தசம பாகங்களை நீங்கள் செலுத்துங்கள், விதையுங்கள். ஆண்டவருக்கு விதைத்து ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவசரமாக செய்யாதீங்க, பொறுமையாக செய்யுங்க. இதுவும் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் வர்ஷிப். இது ஆராதனையில் ஒரு நேரம் தான். ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டே அப்படியே நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் காணிக்கை செலுத்தலாம். கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளம் கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளம் கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம்.
நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். ஓ, நம்மை காணுகிற அற்புதமான தேவன். நமக்கு செயல்படுகிற ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரை சொல்லி உற்சாகமாய் ஜெயம் தந்தார் என்று ஆண்டவரை உயர்த்துவோம். சத்ருவின் மேலே, உலகத்தின் மேல் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தா இயேசு, ஜெயம் தந்தா. சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தா. ஜெயம் தந்தா இயேசு, ஜெயம் தந்தா. சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தா. உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தா. உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க எல்லாரும் சொல்லுவோம், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம். ஓ, இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம். கடைசியாய், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. என் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவர், என் கண்ணீரை தேவன் பார்க்கிறார், என் ஜெபத்தை தேவன் கேட்கிறார், என் உள்ளத்தின் வேதனைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லாவற்றையும் அறிந்து என்னை விடுவிக்கிற தேவனுடைய வல்லமை செயல்பட துவங்கிவிட்டது. இப்பொழுதே இந்த நிமிடத்திலிருந்தே உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் செயல்பட துவங்கிவிட்டார். மறுபடியும் நம்மை கானானுக்குள் கொண்டு செல்லுகிற அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தரவல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி அவரை உயர்த்துவோம். ஜீசஸ், எங்கள் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. நல்ல பிதாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி நீர் ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளை ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே அவங்கள் வேதனைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே நீ கானானுக்குள் அழைத்து சென்ற ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வாதத்துக்குள் செல்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். புதிதாய் இன்றைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய ஊழியத்திற்கு கொடுத்த கரங்களை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே இருப்பதாக. நீரே மகிமைப்படும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரே இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு சதா காலமும் நிலைத்திருப்பதாக. God bless you. தங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.